வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா 96 ரிலீஸ் ஆன இந்தியன் படத்தோட ஆக்சுவல் சீக்வல் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தையும் சங்கர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. உண்மையிலே இது சங்கர் படமா இல்ல அதித்தி ஏதோ நான் டைரக்ஷன் கத்துக்கணும்பா அப்படின்றதுக்காக டைரக்ட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியில தான் செஞ்சுச்சு. ஏன்னா காட்சி அமைப்புகள்லாம் அவ்வளவு கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா கமல் இருந்து இதை எப்படி எடுக்க விட்டாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் செஞ்சுச்சு. ஆக்சுவலா அந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தார்த், பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பட் அந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து பெரிய லெவல்ல எக்ஸ்போஸும் ஆகல அண்ட் அதுக்கான தீர்வு அப்படின்றதுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆல்சோ மக்களும் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இதை போக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் இந்தியன் தாத்தா திருப்பி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ கம்பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேஷ்டேகை வந்து பிரபலப்படுத்துறாங்க. அவரும் வராரு, வந்து சில சம்பவங்கள் பண்றாரு. அந்த சம்பவங்கள்லாம் பார்த்து இவங்க திருப்பி கோ பேக் இந்தியன் அப்படின்ற மாதிரி டேக் பண்றாங்க. சோ இந்த இடைப்பட்ட காலத்துல இவர் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் பண்றாங்க, எதனால இவங்க கோ பேக் இந்தியன் சொல்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தென் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. அதாவது 90s கிட்ஸ்க்குலாம் ஃபேமஸா 2 தாத்தாக்களை தெரியுங்க. ஒன்னு இந்தியன் தாத்தா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சிவராஜ் சித்த வைத்திய தாத்தா. இந்த 2 தாத்தாக்களுக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா இவங்க சொல்ற விஷயங்களை அவங்களோட பேரன்கள் வந்து கேட்கவே மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பார்ட் 2ல சரி ஒரு 4-5 பேர் இவர் என்னதான் சொல்றாரு கேட்போமே இந்த டைம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்டு அவர் சொல்றதை பண்றாங்க. பண்ணவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா சோத்துக்கே வழி இல்லாம போயிருது. நீ பேசாம அங்கேயே போயிரு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோ பேக் இந்தியன்ற ஒரு ஹேஷ்டேக பிரபலப்படுத்துறாங்க. இந்த இந்தியன் படத்தோட ஐடென்டிட்டி அப்படின்னாலே அந்த வர்ம கலை தான். இதுல என்னன்னா அந்த வர்ம கலையை வித்தியாசமா கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது வித்தியாசமான வர்மங்களை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர்மமே பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வர்மம் போட்டாங்கன்னா பொண்ணா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வர்மமா அதை போடுவாங்க. ஓகே, அது பொண்ணா மாறுறது கூட ஓகே. பட் எப்படின்னா லிப்ஸ்டிக் பவுடரோட வந்து டிஃபால்ட்டா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. என்னடா காட்சி அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குதான் செஞ்சுச்சு. அடுத்த 2 வர்மம் வந்து அது வில்லன்களுக்கு போட்டது இல்ல, ஆடியன்ஸ்க்கு போட்டது அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு வர்மம் எப்படின்னா வாயில வந்து நுர தள்ளும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இன்னொரு வர்மம் வந்து குதிரை மாதிரி எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு தோணும். 3 மணி நேரம் உட்கார வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எப்படியாவது எந்திரிச்சு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதை தவிர இதுல எமோஷன்ஸ் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல ஒர்க் அவுட்டே ஆகல. அதாவது சித்தார்த் எதுக்காக அவங்க அம்மா பேரை முன்னாடி போட்டிருப்பாரு அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. அதை சொல்லும் போதே டுவர்ட்ஸ் தி எண்ட் இதை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் சமுத்திரகனியை பார்த்த உடனே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி. சோ அதே மாதிரி ரொம்ப ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கமல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்டெண்டடா மாசிங்ஸ் நிறைஞ்சதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பா இன்னுமே கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். இதுல பாபி சிம்மா நெடுமுடி வேணுவோட பையனா வருவாரு. இவரும் வந்து சிபிஐ ஆபீசரா வருவாரு. வாரிசு சிபிஐயா அப்படின்ற அந்த டைலாக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இதுல இந்தியன் 3க்கான ஒரு லீட் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெய்லர் அப்படின்றது அட்டகாசமா இருந்துச்சு. உண்மையிலே பிரமிக்க வச்சிருந்தாங்க. ஆனா இந்த ட்ரெய்லர் படி மெயின் பிக்சர் இருக்குமா அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. பட் ட்ரெய்லர் அற்புதமா இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யாக்கெல்லாம் இந்த பாட்டுல பெருசா ஸ்கோப் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ரொம்ப சுமாரா எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. கண்டிப்பா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கலாம். அடல் கண்டென்ட்லாம் எல்லாம் தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.